எல்லாருக்கும் ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வெளியே வந்து நிறைய ஃபிலாசபிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உனக்கு 4 இட்லி போதும், நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உனக்கு படுத்து தூங்க 6 அடி இடம் போதும் அப்படின்னு வந்து இன்னைக்கு நிறைய பேர் பேசி வெளியே கேட்க முடியுது. ஸோ இதுக்கான உண்மைத்தன்மை, இந்த ரியாலிட்டியில் இது வந்து உங்களுக்கு எந்த லெவலில் வந்து உதவும், எப்படி வந்து உங்களை மட்டை பண்ணும் அப்படின்றத வந்து இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஸோ என்னன்னா, நான் வந்து சுற்றி வச்சுலாம் பேசுறது, நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு போயிடுறேன். கண்டென்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தரோட பசியை தீர்க்க 4 இட்லி போதுமானது தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கடை இருக்குன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்ம் கடையில் ஒரு இட்லி விற்கிறாங்க, ஓகேவா? இப்போது சட்டை கிழிஞ்சு போய் ஒருத்தர் வந்து 4 இட்லி வாங்குறாருன்னா, அவரும் ஒரு இட்லிக்கு 10 ரூபான்ற ரேட்டில் 4 இட்லிக்கு 40 ரூபா கொடுக்க போகிறாரு. இன்னொருத்தர் பென்ஸ் காரில் வந்து இறங்கி 4 இட்லி வாங்குறாருன்னா அவரும் 40 ரூபாய் தான் கொடுக்க போறாரு. ஆனா 2 பேருக்கும் ஒரே மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இதே சட்டை கிழிஞ்சு போய் ஒருத்தர் வந்திருந்தாரு அப்படின்னா, அவர்கிட்ட 4 இட்லி கொடுத்துட்டு 40 ரூபா வாங்கிட்டு ஓரப்பா பிடிந்து சாப்பிடு அப்படின்றாங்க. இதே ஒருத்தர் பென்ஸ் கார்ல வந்து இறங்கி அதே 4 இட்லி வாங்கினாருன்னா சேர் போட்டு நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, 2 ஒரே மரியாதையா? 2 பேரும் 40 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஆனா கிடைக்கக்கூடிய மரியாதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்களேன். ஸோ உங்களுக்கு பணம் மேலே விருப்பம் இருக்குது, இல்லை அதுக்குள்ள நான் போகல. ஆனால் உங்களுக்கு இங்கே மரியாதை வேணும்னா கூட நீங்கள் இங்கே சம்பாதிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் நான் சொல்லி சுற்றிட்டு இருந்தேன் அதெல்லாம். அதாவது இந்த காலத்தில் வந்து பணம் தேவை கிடையாது, பண்ணுறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும், பணத்தை நோக்கி ஓடாதீங்க, இதெல்லாம் நானும் ஒரு காலத்தை சொல்லி சுற்றிருந்தேன். நிறைய அனுபவப்பட்டதால் இதை சொல்கிறேன், ஓகேவா? அப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழணும் அப்படின்னா பணம் தேவை, ஓகே? நீங்கள் சம்பாதிச்சா மட்டும்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஓரளவுக்கு அது சுலபமாக இருக்கும். சம்பளமாக 10,000 ரூபாய் வாங்குற ஒருத்தருக்கும் கடன் இருக்கு, 3 லட்ச ரூபாய் வாங்குற ஒருத்தருக்கும் கடன் இருக்கு. ஆனால் 2 பேருக்கும் ஒரே விதமான பிரச்சனை கிடையாது, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தூங்க வந்து ஒரு 6 அடி இடம் இருக்கு அப்படின்னா, பிளாட்ஃபார்ம்ல கொசுக்கடியில் தூங்குறதுமே ஒரு பிரச்சனை தான். இப்போ ஒரு பணக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து ஒரு 6 பெட்ரூம் 6 ஏசி பெட்ரூம் இருக்குன்னா, எந்த பெட்ரூம்ல தூங்குறதுன்னு தெரியாம இருக்கிறதும் பிரச்சனை தான். 2மே பிரச்சனை தான். கொசுக்கடியில் இருக்கிறதும் பிரச்சனை தான், எந்த பெட்ரூம்ல தூங்குறதுன்னு தெரியாம இருக்கிறதும் பிரச்சனை தான். இதுல எந்த பிரச்சனை உங்களுக்கு வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும், ஓகே? இதுதான் கரெக்டா, அதுதான் கரெக்டா அப்படிலாம் நான் சொல்ல போறதில்ல. அங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். யாரோ ஒருத்தர் வந்து எங்க இருந்தோ உட்காந்துட்டு உனக்கு 4 இட்லி போதும், உனக்கு 6 அடி இடம் போதும்னு சொல்றது எந்த விதத்துலையுமே ஏற்றுக்க முடியாது, கரெக்டா? எனக்கு 4 இட்லி வேணுமா, 10 இட்லி வேணுமா, இல்லைன்னா ஐடிசி ஹோட்டலில் போயிட்டு நான் கில்லி பிரியாணி சாப்பிடணுமான்ற முடிவை நான் தானே எடுத்து ஆகணும். யோகத்தில் இருக்கிறவங்கள விட்டுருங்க. ஏன்னா யோகத்தில் வந்து இந்த உடம்பை ப்ரிப்பேர் பண்ணுன்னா ஒரு சர்டன் பீரியட், ஒரு 2 இல்லை 3 வருஷம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டயட்டாக தான் இருக்கணும், ஏன்னா அது உடம்பை பக்குவப்படுத்துறதுக்காக. ஸோ யோகத்தில் இருக்கவங்கள விட்டுட்டு சராசரி வாழ்க்கையில் ஒரு நியூட்ரல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி யோசிப்போமே. அவர் 4 இட்லி சாப்பிடணுமா இல்லையான்ற முடிவு அவர் எடுக்கட்டும். அதை தீர்மானிக்கிறதுக்கு அதுக்காக நம்ம இங்கே வரல. இன்னொருத்தர் எவ்வளோ இட்லி சாப்பிட்றாருன்னு கணக்கு பார்க்க நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம இங்கே வாழ வந்திருக்கோம், நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வந்திருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த 4 இட்லி போதும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த உண்மை உங்களுக்கே புரியும். உங்களுக்கு இங்கே மரியாதை வேணும்னா கூட உங்கள் கையில் காசு இருந்தால் மட்டும்தான் மதிப்பாங்க, இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. யாருமே டோட்டலாக யாருமே மதிக்க மாட்டாங்க, காசு இருந்தால் மட்டும்தான் மதிப்பாங்க. அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம் நீங்கள் போனீங்கன்னா, நிறைய லைஃப்பில் வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்க்க முடியும். நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்றே வந்தேன், நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் முடிவெடுங்க, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எந்த விதமான வாழ்க்கையை சூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்குமே ஒரு பின்விளைவு அப்படின்றது இருக்குது. நீங்கள் எதுவுமே வேணாம் அப்படின்ற வாழ்க்கையை சூஸ் பண்ணாலும் அதுக்கும் பின்விளைவுகள் இருக்குது. எல்லாமே வேணும்னு ஓடினாலும் பின்விளைவுகள் இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான பின்விளைவுகள் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது நல்லது இது கெட்டதுக்குள்ளே நான் வரலை, ஓகேவா? நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரே விதமான பாதையில் பயணிக்கல. இங்கே ஒவ்வொருத்தரோட பயணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதே வந்து இங்கே லாஜிக்கல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலே எடுத்துக்கோங்க, ஒருத்தர் பார்த்தா பயங்கர ஃபாஸ்ட்டில் முன்னேற முடியும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா அவங்களோட ஸ்டைலே அப்படி தான் இருக்கும், அவங்களோட உடம்போட அமைப்பு அப்படி தான் இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும், சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி தான் அமையும். ஸோ அவங்க அப்படி தான் பயணிப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ 4 இட்லி மட்டும் சாப்பிட்டுன்னு சொல்கிறது இட்ஸ் நாட் ஃபேர். இப்போ நான் வந்து நியூட்ரலாக இருக்கிற ஒருத்தரை பற்றி பேசுகிறேன். ஓகே, ஒருத்தர் வந்து 20 கிலோ மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு 20 மூட்டை தூக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கும் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவருக்கும் 4 இட்லி போதுன்னு நினைக்கிறீங்களா? 2 பேருக்கும் 4 இட்லி போதுமா? நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா. ஸோ அப்போது இந்த 4 இட்லி போதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து
ஒர்த்தே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இந்த 4 இட்லி போதும் அந்த மாதிரி பிலாசபிலாம் பேசுறவங்கள பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி சாலிடா பிரிச்சிடலாம். ஒன்று வந்து எல்லாத்தையுமே பார்த்தவங்க, பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. ஓகே, அவங்க இந்த மாதிரி வந்து பிலாசபிஸ் பேசலாம், தப்பே இல்லை, அவங்களுக்கு தகுதி இருக்கு, அவங்க பேசுவாங்க. ஆனால் இதே பணம் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எனக்கு 4 இட்லி போதும்னு வந்து பிலாசபி பேசினா இந்த உலகம் என்ன தெரியுமா பேசும்? உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்லை, நீ கதை சொல்றியான்னு தான் கேட்கும். வேணா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் போயிட்டு, இந்த பதில் தான் வரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகே, ஸோ பணக்காரங்க பேசலாம், ஏழைகள் இந்த டயலாக் வந்து விட முடியாது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிலாசபிஸ் பேசுகிறவங்க சாதாரண மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது செகண்ட் கேட்டகரி. அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களே தெளிஞ்சு வெளியே வந்தால் தான் உண்டு. ஓகே, ஏன்னா நம்ம சொன்னாலும் அவங்க பெரிய லெவலில் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபுல்லாக அவங்க பிரெயின் வாஷ் ஆகி உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மூணாவது கேட்டகரி பிரெயின் வாஷ் பண்ணுறவங்க, இந்த ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பக்காவாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, அந்த எந்த அமௌண்ட்டையுமே வந்து நீ வந்து உனக்காக வச்சுக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுத்துரு, ஏன்னா நீ மற்றவங்களுக்கு கொடுக்க தான் உனக்கு வரும்னு சொல்லி அவங்க ஆட்டையை போட்டுன்னு வெளியே ஓடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்கலாம் நல்லா விட்டு பாருங்களேன், அவங்க ஜாலியாக தான் சுற்றுவாங்க, உலகம் ஃபுல்லாக சுற்றுவாங்க, வேர்ல்டு டூர் போவாங்க, ஃப்ளைட்டாக போவாங்க. ஆன்மீகம் சொல்லித்தரேன்ற பேரில் பெரிய பெரிய மண்டபம் தான் புக் பண்ணுவாங்க. ஏன் ஆலமரத்தடியில் உட்காந்து சொன்னால் ஞானம் ஏறாதா என்ன? ஸோ அப்போ நல்லா அவங்க காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி 4 இட்லி போதும்னு சொல்கிறவங்க, 6 அடி இடம் தூங்க வந்து 6 அடி இடம் போதும்னு சொல்கிறவங்க எல்லாம் ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க. அதெல்லாம் நம்பி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம தான் எதுவுமே இல்லாமல் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களும் ஜாலியாக தான் சுற்றின்னு இருக்காங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ஜாலியாக தான் சுற்றுறாங்க, நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க. ஸோ அதனால் இனிமேட்டாவது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த நம்புங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சுப்பிரமணிய ஞானகோவையோட புக்கை வந்து டீகோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கீழே வந்து அவைலபிளாக இருக்குது, நம்ம கம்யூனிட்டியில் அந்த வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உண்மையிலேயே ராஜராஜாங்க யோகம்னா என்ன, அது உண்மையிலேயே நீங்கள் எப்படி பண்ணணும், ஓகே, இப்படி பண்ணால் மட்டும்தான் அது ராஜராஜாங்க யோகம். உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிவிட்டு அது ராஜராஜாங்க யோகம்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுட்டு இருக்க முடியாது. ஸோ உண்மையிலே முருகர் என்ன சொல்கிறார், ஏன்னா முருகர் கொடுத்ததா ராஜராஜாங்க யோகம். ஸோ முருகர் ஆக்சுவலாக அதை என்ன சொல்கிறாரு, அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறாருன்றதை தெரிஞ்சு பண்ணால் மட்டும்தான் அது உண்மையான யோகம், கரெக்டாக உண்மையான ராஜராஜாங்க யோகம். இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது யோகம்னு வேணால் சொல்லலாம், ராஜராஜாங்க யோகம்னு சொல்ல முடியாது. ஸோ ராஜராஜாங்க யோகம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஒரு வீடியோவே போதும். ஆக்சுவலாக உங்களுக்கு ராஜராஜாங்க யோகம் எப்படி பண்ணணும் மெத்தடு கிடையாது, ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவே உங்களுக்கு போதுமானது. உண்மையிலேயே ராஜராஜாங்க யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.